ஹே ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோத்தகிரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோத்தகிரியை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் ஊட்டி குன்னூர் போன்ற இடங்களை ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்குறீங்கன்னா இந்த கோத்தகிரியும் கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்கலாங்க. இந்த கோத்தகிரியில் அவ்வளோ சுற்றுலா இடங்கள் இல்லைனாலும் இந்த கோத்தகிரியை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பச்சை பசுமை வாய்ந்த தேயிலை தோட்டங்கள், நிறைய அழகான வியூ பாயிண்ட்ஸ், மிதமான கிளைமேட், ரொம்பவே ஒரு அழகான இடம் தாங்க இந்த கோத்தகிரி. இந்த கோத்தகிரி எங்கே அமைஞ்சிருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில். இந்த கோத்தகிரிக்கு நீங்கள் வரணும்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 32 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோத்தகிரி அமைஞ்சிருக்கு. இந்த கோத்தகிரி கடல் மட்டத்திலேருந்து 1793 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் சொல்லலாங்க. இந்த கோத்தகிரிலையும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகான இடங்கள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோத்தகிரியில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோத்தகிரிலேருந்து 29 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 250 அடி உயரத்துலேருந்து விழுற இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா குன்னூரில் இருக்க டால்ஃபின் நோஸில் நின்று பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸோட முழு வியூவும் தெரியும். இந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கான அழகான இடங்களும் இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். கோத்தகிரி வந்தீங்கன்னா இந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததா சன் சுல்லிவான் நினைவிடம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோத்தகிரியிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சுல்லிவான் அவரை பற்றி சொல்லணும்னா இந்த கோத்தகிரியில் நிறைய விஷயங்கள் உருவாகிறதுக்கு காரணமே இவர் தான். அவர் தங்கியிருந்த இடத்துல அவருக்கு நினைவு மண்டபமும் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அழகான அருங்காட்சியகமும் இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தில் பார்க்கறதுக்கு நிறைய பழமை வாய்ந்த ஃபோட்டோஸ், பழமையான நிறைய பொருட்களும் இருக்குது. கண்டிப்பாக இந்த அருங்காட்சியகத்தையும் பாருங்கள். அடுத்ததாக கோத்தகிரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேரு பார்க். இந்த பார்க் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோத்தகிரியிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு அழகான பார்க்குங்க. இந்த பார்க்குள்ள ஒரு அழகான கோவிலும் அமைஞ்சிருக்கு. ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம். இங்கே நிறைய அழகான பூக்களும் மரங்களும் அமைஞ்சிருக்கு. இந்த நேரு பார்க்கில் நிறைய கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் மே மாதங்களில் பூந்தோட்ட கண்காட்சியும் நடைபெறும். பார்க்கவே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். கோத்தகிரி வந்தீங்கன்னா இந்த நேரு பார்க்கை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக கோத்தகிரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோடநாடு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் கோத்தகிரியிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு அழகான வியூ பாயிண்ட்டுங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்த தேயிலை தோட்டங்கள், அழகான மலைத்தொடர்கள், அது மட்டும் இல்லாமல் மேகங்கள் தவழ்ந்து போகிற காட்சியும் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்னு சொல்லலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் தெரிகிற வியூஸ். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக கோத்தகிரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்ப் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் கோத்தகிரியிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லலாங்க. பார்க்குறதுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சும் என்ஜாய் பண்ண முடியும். மழை காலங்களில் போனீங்கன்னா நிறைய தண்ணியும் வரும். பார்க்கவே இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். கோத்தகிரி வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்து பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக கோத்தகிரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரங்கசாமி மலை. இந்த மலை இந்த கோத்தகிரியில் இருக்க ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம். இந்த மலை ரொம்பவே ஒரு அழகான மலை. இந்த மலை மேலே ஏறணும்னா கொஞ்சம் ட்ரெக்கிங் போய் தான் போகணும். இந்த மலைக்கு மேலே அழகான ஒரு கோவில் மாதிரி அமைஞ்சிருக்குங்க. பட் அது கோவிலான்னு தெரியல. பட் வியூ ரொம்ப அழகாக இருக்குங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸை நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். மேலே நிறைய மேகங்கள் தவழ்ந்து போகிற காட்சியும் நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த ரங்கமலையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் கோத்தகிரியில் நிறைய ட்ரெக்கிங் போகிறதுக்கு இடங்கள், ஃபோட்டோஸ் எடுத்து சமஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுங்க. நிறைய தேயிலை தோட்டங்களும் இருக்கும். கோத்தகிரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஊட்டி போனீங்கன்னா இந்த கோத்தகிரி கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க.